ஆயாசமும் இல்ல மைதாவும் இல்ல, சிக்கன் பாஸ்தா. சிக்கன் ஒயிட் சீஸ் பாஸ்தா பண்ணலாமா? அதுக்கு பாஸ்தாவை தண்ணியில் எண்ணெய் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்து சிக்கன் உப்பு நல்லமிளகு பொடி சேர்த்து சிக்கன் வேகிறது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பேனில் பட்டர் சேர்த்து சின்னதாக கட் பண்ண பூண்டு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மைதா மாவு வந்து கருகிடக்கூடாது, கருகுனா இதோட டேஸ்ட் மாறிடும். இனி 1 கப்பு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும். சாஸ் திக் ஆகிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்காதவங்களும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம், அதனால ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து சில்லி ஃப்ளக்ஸும் நல்ல மிளகு பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதில் வேக வச்ச பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விடணும். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து சீஸ் ஆட் பண்ணணும். சீஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சீஸ் நம்ம அதிகமாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது, மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.